வணக்கம். 2024 கடந்த கால அரசபத்திரிகை வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் 3வது காணொளியில் சந்திக்கின்றேன். இந்த 3வது காணொளியிலே நாங்கள் பார்க்க உள்ள வினாக்கள் 30வது வினாவிலிருந்து 40 வரையிலான 11 வினாக்களையும் பார்வையிடுவோம். இப்பொழுது நான் இந்த பக்கங்களை உங்களுக்கு காண்பித்து விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன். அவற்றை பார்த்து புரிந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதாவது இந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பதை நீங்க புரிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளின் பெறுபேறுகளை நீங்களே நிச்சயித்துக் கொள்ளுங்கள். இதில் 30வது வினா, ஒரு நான்முகியின் 4 முகங்களில் ஒரு முகத்தில் ஓர் இலக்கம் வீதம் 1, 2, 3, 4 ஆகிய இலக்கங்கள் எழுதப்பட்டுள்ள இவ்வாறு இலக்கங்கள் எழுதப்பட்டுள்ள இரு நான்முகிகளில் ஒரு மேசை விதி வைக்கும் போது மேசையுடன் தொடுகையுறாத முகங்களில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை 15 ஆகும். மேசையுடன் தொடுகையிலும் இரு முகங்களில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை யாது? நான்முகி என்பது 4 முக்கோண முகங்கள் இருக்கும். அது மேசையில் வைக்கின்ற போது ஒரு நான்முகின்ற ஒரு முகம், அடுத்த நான்முகின்ற இன்னொரு முகமாக 2 முகங்கள் மேசையோட தொழுகைத்து அந்த இலக்கம் வெளிப்பார்வைக்கு தெரியாது, மற்ற 3 இலக்கங்களுக்கு தெரியும். அந்த வகையில 2 நான்முகியிலையும் அவர்கள் சொல்கின்ற முறையின்படி நான் இப்ப நான்முகிய கீறி ஓரளவு விளக்கம் தருகிறேன் பாருங்க பிள்ளைகள். இப்படியாக நான்முகி இருக்கின்ற போது, இந்த மாதிரி இருக்கின்ற போது நாங்கள் இதுதான் அடிப்பக்கம் என கருதுவோமாக இருந்தால் அடுத்த பக்கமும் எங்களோட பார்வைக்கு தெரியும். இதே மாதிரி 2 நான்முகி இருக்குமாக இருந்தால் இப்படியாக இருக்கும். இது அடிப்பக்கமாக இருந்தால் இதுல எங்களுக்கு இப்பொழுது 2 முகம் தான் தெரியுது, மற்ற பக்கம் ஒரு முகம் இருக்கின்றது. இந்த 3 முகங்கள்லையும் இதை சுற்றியுள்ள 3 முகங்கள்லையும் ஆக மொத்தம் 6 முகங்கள்லையும் உள்ள கூட்டுத்தொகை 15 என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அந்த மொத்தம் இருக்க வேண்டிய 2 நான்முகியிலையும் 1ல் 4 பேர் 10, அடுத்த 10 20 இருக்கணும். 20ல் 15 கழிக்கப்பட்டால் 5 தான் அந்த 2 முகங்கள்லையும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இனி 31வது வினாவை நான் விளக்கம் தருகின்றேன், அவதானிங்கோ. ஒரு நிலையில் 12க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் நிற்கும் விதம் ஒரு ஏயின் காட்டப்பட்டுள்ளது. ஒரு பியில் காட்டியுள்ளவாறு அவர்கள் முதலாம் பிள்ளை நடுவில் நிற்கும் விதத்திலும், 2ஆம் பிள்ளை முதலாம் பிள்ளையின் இடதுகை பக்கத்திலும், 3ஆம் பிள்ளை முதலாம் பிள்ளையின் வலதுகை பக்கத்திலும், 4ஆம் பிள்ளை 2ஆம் பிள்ளையின் இடதுகை பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் என்றவாறு மாறி மாறி நிற்கின்றனர். அவர்கள் அவ்வாறு நிற்கும் போது 10ஆம் பிள்ளையின் இரு பக்கங்களில் நிற்பவர்களின் யாவர் என்று கேட்கப்படுகின்றது. இது பிள்ளைகளின் இடம் பலத்தை கருத்தில கொண்டு நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். இப்ப இதுல சொல்லப்படுற தகவலை நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டால், இவர்தான் முதலாம் பிள்ளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர்தான் முதலாம் பிள்ளை என்று காட்டப்பட்டுள்ளது. இவர் இப்படி நிற்பது போல நாங்கள் இவற்றை முகம் முன்னோக்கி இருக்குமாக இருந்தால், இந்த முகம் இந்த பக்கம் முன்னோக்கி இருக்குமாக இருந்தால் அவற்றை வலதுகை இடதுகை எங்கே நோக்கி இருக்கும் என்பதை நாங்க பார்க்கலாம். அப்ப அதற்கேற்ப இந்த கூற்றுகள் பொருந்துதான்றதை அடுத்ததாக பார்க்கலாம். முதல்ல இதுல 12க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் நிற்கும் விதத்தில் பின்வரும் ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ளது, ஒரு பியில் காட்டியுள்ளது. இதுல 12 பிள்ளைகள் இப்படியே இருக்கலாமா, அதாவது பலவந்த இடமாக காட்டப்படுகின்றது. ஆனா ஒரு பியில காட்டியுள்ளவாறு அவர்களின் முதலாம் பிள்ளை நடுவில் நிற்கும் விதத்தில் 2ஆம் பிள்ளை முதலாம் பிள்ளையின் இடதுகை பக்கத்திலும், அப்ப 2ஆம் பிள்ளை இடதுகை பக்கம். இப்ப நாங்கள் இவர் நேரே இங்க பார்த்து கொண்டு இருப்பாரா இருந்தா முன்னுக்கு இவற்றை வலதுகை பக்கம் இது, இடதுகை பக்கம் இதுவாக இருக்கும். நாங்களே எங்களை கையை வைத்து பார்க்கிறதோ தெரியுது. அப்ப பிள்ளை அதாவது அவர்கள் முதலாம் பிள்ளை நடுவில் நிற்கும் விதத்தில் காட்டப்படுவது 2ஆம் பிள்ளை முதலாம் பிள்ளையின் இடதுகை பக்கத்திலும், அப்ப 2ஆம் பிள்ளையாக இருக்கிறது இடதுகை பக்கத்தில் இருப்பவர். அதே மாதிரி 3ஆம் பிள்ளை
முதலாம் பிள்ளையின் வலதுகை பக்கத்தில் இந்த பக்கம் மூன்றாம் பிள்ளை இருக்கின்றார். நாலாம் பிள்ளை இரண்டாம் பிள்ளையின் இடதுகை பக்கம், இரண்டாம் பிள்ளை இடதுகை பக்கம் இங்கே 4 என்றவாறு மாறி மாறி நிற்கின்றனர். அப்ப 2 இடதுகை பக்கம், 3 வலதுகை பக்கம், 4 இடதுகை, அப்ப 5 இங்கே என்றவாறு என்ற 5, இது 6, இது 7, இங்கே 8, இங்கே 9, இங்கே 10, இங்கே 11, இங்கே 12 என்று நிற்கிறார்கள். அதாவது சண்டிகருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். 12 பிள்ளை என்று சொல்லப்படுகின்றது. ஆனா ஒற்றை எண்ணில்தான் நடு எண் பெறும். ஆனா நாங்கள் இப்ப இதுல பார்க்கின்ற போது இங்க 13 என்று சொல்லலாம் தானே. காரணம் என்று சொன்னால் இங்க 12 பிள்ளைக்கு மேற்பட்ட பிள்ளை என்று சொல்லப்படுகிறது. 13 பேர் என்றால் இப்ப இந்த பக்கத்திலே எங்களுக்கு தெரிகின்றது 6 பேர் நிற்கிறோம், இந்த பக்கத்திலேயும் 6 பேர் நிற்கிறோம். எல்லாத்தையும் இலக்கங்களை பிரிக்கின்ற போது 6 பேராக நிற்கின்றது. இப்ப கேள்வி என்ன, அவ்வாறு நிற்கும் போது 10ஆம் பிள்ளையின் இரு பக்கங்களில் இருப்பவர்கள் யார் என்று கேட்கப்படுகின்றது. இந்த 10ஆம் பிள்ளை இங்கே நிற்கின்றார். இவற்றை இரு பக்கங்களையும் நிற்பவர்கள் யார் என்று கேட்கப்படுகிறது. ஒன்று 8ஆம் பிள்ளை, மற்ற 12ஆம் பிள்ளை. அப்ப 3வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இது நான் 32வது வினாவுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன். அப்ப அதற்கு 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி 32வது வினாவில முற்பக்கத்தில் இருந்து பார்க்கப்படும் படலை ஒன்று தோன்றும் விதம் கீழே தரப்பட்டுள்ளது. இந்த படலை என்பது பழங்காலத்து சொல்லாக இருக்கின்றது, பரவாயில்லை. படலை என்றால் கேட். பிற்பக்கத்திலிருந்து அது பார்க்கப்படும் போது தோன்றும் விதத்தை காட்டும் படம் யாது? இது முற்பக்கத்துல பார்த்தீங்க இப்படி இருந்தா பின்னுக்கு இருந்து பார்த்தா எப்படி தெரியும் என்று கேட்கப்படுகிறது. முன்னுக்கு குச்சுகள் இருக்கின்றது, பின்னுக்கு அந்த ஆணிக்கு குச்சுகள் இல்லாம இருக்கும். அது எல்லாத்திலுமே இல்லாது இருக்கின்றது. ஆனா ஒன்றின்ற பரபக்கத்திலிருந்து பார்க்க அது இந்த பிம்பத்தோற்றம் போல எங்களுக்கு காட்சி அளிக்கும். அப்ப பிம்பத்தோற்றம் போல இருப்பதில் நாங்க உற்று அவதானித்து பொருத்தமான விடையை பார்க்க வேண்டும். இப்ப நாங்க இங்கே இருந்து இந்த உண்மையான தோற்றத்துல இது முதலாவது அதாவது வலமிருந்து இடமாக 1, 2, 3, 4, 5 போட்டால் இனி இங்க இந்த பக்கம் பாரது, அதாவது பிம்பமாக காட்சி தருவதும் 1, 2, 3, 4, 5 என்பதை ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் விடையை கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த ஒன்றோடு இந்த ஒன்று பொருந்துகின்றது எது என்று பார்த்தால் இந்த விடையிலே இது ஒன்றாக இருப்பதற்கு மிக சாத்தியம் இருக்கின்றது. இது எதிர் திசையில சாய்ந்திருக்கின்றது, சாத்தியமாக இருக்கின்றது. அடுத்து 2வது பொருந்துகின்றதா என்றால் 2வது இந்த பக்கத்துல இது சாத்தியமாக இருக்கின்றது. இனி 3வது கட்டியை பார்க்கின்ற போது நல்ல அவதானமா பாருங்கோ, இது மேலே இருக்கின்றது, அடுத்தது கீழே இருக்கின்றது. அப்ப 3வது மிக பொருத்தமாக இருக்கின்றது. இங்கே அது பொருந்தவில்லை, இங்கே பொருந்தவில்லை. இப்போ 4வது கட்டியை பார்க்கின்ற போது 4வது கட்டையும் பொருத்தமாகத்தான் இருக்கின்றது. ஆனா 4வது கட்டையில நல்லா கவனித்துக் கொள்ள வேணும் நீங்கள், இந்த சாய் கூடு 4வது கட்டது மறு திசைக்கு, அதாவது மேலே உள்ள கோட்டின் திசைக்கு ஏற்ப இருத்தல் வேண்டும். அது சரியா இருக்கு. நாங்கள் இந்த பக்கம் பார்க்கிற போது இப்படியாக இருக்கின்றது. 1, 2, 3 இப்படியாக மாறி இருக்கின்றது. அடுத்த பக்கத்தை பார்க்க நாங்க இதை பார்க்கறது இந்த பக்கம், இதை பார்க்கறது இந்த பக்கம் என்பதை நீங்க கவனத்தில கொள்ள வேண்டும். இடமிருந்து பலமாக பார்க்கிறோம். இப்படியாக பார்க்கின்ற போது இந்த விடை மிக பொருத்தமாக இருக்கின்றது. இது நாங்கள் இடம்பலம், பிம்பத்தோற்றம் இடம்பலம் மாறி இருக்கின்றதை கொண்டு காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவை பார்வையோன். 33வது வினா. ஒரு செவ்வக வடிவ காணி முழுவதும் உள்ளடக்கப்பட்டுமாறு அடுத்துள்ள இரு நிரல்களுக்கிடையிலேயும் அடுத்துள்ள இரு நிறைகளுக்கிடையும் உள்ள இடைவெளி 3 மீட்டராகும் இருக்குமாறு காணியில் 35 மரங்கள் நடப்பட்டுள்ளன. அவை நடப்பட்டிருக்கும் எல்லையிலிருந்து காணியின் எல்லை வரை 2 மீட்டர் அகலமுள்ள ஒரு பாதை காணியை சுற்றி உள்ளது. காணியின் அகலஞ்சாது, காணியின் அகலப்பக்கம் கேட்கப்படுகின்றது.
இங்கே 35 என்கின்ற போது 3 மீட்டர் இடைவெளியில 35 மரங்கள் நட்டப்பட்டிருக்கின்றால் இது எங்களுக்கு அந்த இடைவெளி கம்பங்கள் என்ற எண்ணிக்கையை பொறுத்து விடையை காணக்கூடியதாக இருக்கும். 35 நாங்கள் இரு எண்களால், அதாவது அகலப்பக்கம் நீளப்பக்கமாக, அதாவது பெருக்கும் தொகையை பார்க்கும் போது 7 35 என்பது மிக பொருத்தமாக இருக்கும். 5 தர 7 5 தர 7 35. அப்ப அகலப்பக்கத்திலே 5ஆகவும் 5 கண்டுகளும், அப்ப இடைவெளி 4 இடைவெளி இருக்கும். நீளப்பக்கத்திலே இவ்வாறு 7 இருக்கும் என்று சமதூரம் என்று கருதி கொள்ளுங்க. 3 மீட்டர் படி சமதூரம் 2 4 6 இன்னும் ஒன்று இருக்கின்றது 7 இப்படியாக இருக்கின்றது. இது நீளப்பக்கம், இது அகலப்பக்கம். இப்ப இதுல கேட்கப்பட்ட கேள்வி என்னென்றால், இதனுடைய காணியை சுற்றி உள்ள பக்கமெல்லாம், இந்த பக்கமெல்லாம் 2 மீட்டருக்கு அகலமான ஒரு வழிப்பாதை இருக்கின்றதா? அதாவது எல்லையிலிருந்து காணியின் எல்லை வரை 2 மீட்டர் அகலமுள்ள ஒரு பாதை காணியை சுற்றி காணப்படுகின்றது. இப்ப காணியின் அதாவது உள்ள காணியின் அகலஞ்சாது என்று கேட்கப்படுது. அகலஞ்சாது என்றால் இங்க நாங்க பார்க்கணும், இதன்படி 6 சாரி 2 4 5க்குள்ள 4 இடைவெளி இருக்கின்றது. அப்ப 4 தர 3 12, அதாவது மீட்டர் இருக்கின்றது. 12 மீட்டர். இங்க 2 மீட்டர், இந்த பக்கம் 2 மீட்டர் இருக்கின்றது. அப்ப 2 2 4 மீட்டர் இருக்கின்றது. அப்போ மொத்தம் 16 மீட்டர் என்று இரண்டாவது விடையே பொருத்தமாக இருக்கின்றது. இதே மாதிரி நீளப்பக்கத்தை கேட்டிருந்தால் 7 கட்டுகளுக்கு இடையிலே 6 இடைவெளியா இருக்கும். 6 நாங்க 3ஆல் பெருக்கினா 6 3 18 வந்திருக்கும். 18ஓடு 2 பக்கம் இருக்கிற 2 2 4 மீட்டர் சேர்த்திருந்தால் 22 மீட்டராக இருந்திருக்கும். எங்களுக்கு கேட்கப்பட்டது அது அல்ல, எங்களுக்கு கேட்கப்பட்டது அகல பக்கம் 16 மீட்டர் என்பதை விடையாக வருகின்றது. இனி நான் 34வது வினாவுக்கு விடைகாண் விளக்கம் வழங்குகின்றேன். ஒரு குறித்த நாளில் 3 நண்பர்கள் கூறிய கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. கண்ணன், சங்கர், சேகர் என்ற 3 பேர் ஏதோ நண்பர்கள், அவர்கள் கூறுகின்ற கூற்றுக்களை பார்ப்போம். கண்ணன் சொல்கிறான், இன்று சங்கரின் பிறந்த தினம் என்று. முதலாவது சங்கர் சொல்றான், இல்லை இல்லை. அப்ப இல்லை இல்லை என்றால் இன்று சங்கரின் பிறந்த தினம் என்ற கூற்று தவறு. இல்லை இல்லை, இன்று சேகரின் பிறந்த தினமாகும் என்று அவன் சொல்றான். ஆனா அவன் சேகர் சொல்றான் சங்கரின் கூற்று தவறானது, இது தவறு என்று சொல்லுகிறான். இது தவறு. அப்ப இப்ப கேள்வி என்ன? முதல் கண்ணன் கூறின கூற்றின் தவறு என்று சங்கர் சொல்றான், சேகரன் சொல்றான் சங்கர் கூறின கூற்று தவறு என்று 2 பேரும் சொல்றார்கள். அப்ப கண்ணன் கூறின கூற்று சங்கரின் பிறந்த நாளை பற்றி, சங்கர் கூறின கூற்று சேகரின் பிறந்த நாளை பற்றி, இவர்களில் ஒருவருடைய கூற்று மாத்திரம் தவறாகவும் மூவரில் ஒருவருடைய பிறந்த தினம் மாத்திரம் அத்திகதியில் வருவதாகவும் இருந்தால் இது யாருடைய பிறந்த தினம் ஆகும்? இங்கே சொல்லப்படுகின்றது, ஒருவருடைய கூற்று மாத்திரம் தவறாக இருத்தல் வேண்டும். அப்ப இங்க பாருங்க, ஒன்றில் யாரோ ஒருத்தர் சொன்ன கூற்றுப்பல சங்கரின் பிறந்த தினமாகும் என்று சங்கர் சொல்லிக்க இல்லை இல்லை சேகரின் பிறந்த தினமாகும் என்றால், சேகர் சொல்லிக்க சங்கரின் கூற்று தவறானது என்று சொல்கின்றான். அப்ப இப்ப நாங்க இதுல ஒருவற்ற கூற்று மாத்திரம் தவறாகவும், ஒருவருடைய பிறந்த நாளை குறிக்கிறதாகவும், ஒருவருடைய கூற்று தவறாகவும், அப்ப ஒருவருடைய கூற்று தவறு என்பது இந்த சங்கர் சொன்ன கூற்று தவறு, இங்க இல்லை இல்லை என்று சொல்லப்படுது. ஒருவருடைய கூற்று தவறாகவும், இதில் ஒருவருடைய பிறந்த தினம் சரி என்றும், அதாவது ஒருவருடைய பிறந்த கண்ணனின் பிறந்த தினத்தை பற்றி யாருமே கருத்து சொல்லவில்லை, இவரை பற்றி சொல்லியிருக்கு இவரை பற்றி சொல்லியிருக்கு. அப்ப அது கண்ணனின் பிறந்த நாளாகும் என்பதுதான் கேள்விக்கான விடையாகும் என்று நாங்கள் அடுத்த 43வது வினாவை பார்ப்போம். 43 பிள்ளைகள் உள்ள ஒரு வகுப்பில் பிள்ளைகள் வெவ்வேறாக 7 பெண் பிள்ளைகள் வீதமும் 5 ஆண் பிள்ளைகள் வீதமும் குழுக்களாக்கப்படுகின்றனர். அவர்கள் எல்லா பிள்ளைகளும் குழுக்களாக்கப்பட்டால் எத்தனை பெண் பிள்ளைகள்
குழுக்கள் இருக்கும் என்பது கேள்வி. இப்ப இதற்கு 2 வகையில நாங்கள் விடை காணலாம். இதற்கு நாங்கள் விடை காண்பதற்கு 2023ஆம் ஆண்டில ஒரு கேள்வி வந்தது. ஒரு பாதசாரி கழிவையில உள்ள வெளிச்ச எச்சரிக்கை விளக்கு, சிவப்பு விளக்கு 90 செகண்ட் எரிகின்றது. ஏனென்றால் நான் இது விடை மட்டும் காண்பதல்ல, இதோட உள்ள பழைய கேள்விகளையும் ஒப்பிட்டு பார்க்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். அப்போ முதலாவது சிவப்பு விளக்கு இருக்கின்றது 90 செகண்ட், பிறகு 15 பச்சை எரிகின்றது, இது சிவப்பு, இது பச்சை, பிறகு சிவப்பு 90 செகண்ட், திரும்ப பச்சை 15 செகண்ட், திரும்ப சிவப்பு 90 செகண்ட் என்று எரிகின்ற போது 90 செகண்ட் எரிகின்ற போது இந்த பச்சை ஒளிந்த நேரம் எவ்வளவு என்று கேட்கப்பட்டது. அப்ப 2, 15, 30 செகண்ட் என்பது கேள்விக்கான விட. அது எப்படி கேட்கப்பட்டது என்றால் 5 நிமிடங்கள்ல இந்த விளக்கு 5 நிமிடம் என்றால் 5 60ஆல பெருக்குகின்ற போது 300 செகண்ட்கள் என்று வந்தது. இதுல ஒரு தடவை சிவப்புக்கு அடுத்து பச்சை எழுதுறதுக்கு 105. அப்ப 105ஆல வகுக்கின்ற போது 210 போக 210 போக இந்த மிச்சம் 90 வந்தது. அப்ப சிவப்பு கடைசி முதலுமாக ஒளிந்திருக்குது, 2 தரம் பச்சை ஒளிந்திருக்கு 15. அதே முறையை இங்கே நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே என்ன சொல்லப்படுகின்றது? 7 பெண் பிள்ளை 5 ஆண் பிள்ளை, மொத்தம் 43. அப்ப நாங்கள் 43 12ஆல வகுத்து பார்த்தால் இலகு வழியில 13 36 வரும். 36ல 43ல 36 போனா 7 மீதி. அப்ப 13 36 7 மீதி. அப்ப 3 தடவை 5 பிள்ளையும் 7 பிள்ளையும் வந்து திரும்பி இந்த ஒரு பிள்ளை இன்னொரு தடவை வந்து 4 தடவையாக இருக்கும். இது 3 தடவை 5 பிள்ளை 3 தடவை 7 பிள்ளை 4 தடவையாக இருக்கும் பெண் பிள்ளை. இப்ப கேள்வி என்ன? எத்தனை பெண் பிள்ளைகள்? பெண் பிள்ளைகளின் குழுக்கள் இருந்தா 4 குழுக்கள் என்பதுதான் கேள்விக்கான விடை ஆகும். இதே அதாவது கேள்வியே மிக கவனமாக அவதானித்தால் இலகுவான கேள்விகள், கடினமானது அல்ல. நான் நிறைய பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் தாற்பயம். வினாத்தாள் ஒன்றை பொறுத்தவரையில ஆன முறையில எதிர்காலங்களில் பரீட்சை செய்கிற இருக்கிற பிள்ளைகளும் நிச்சயமாக அரச பரீட்சை தாள்கள் உட்பட அரச பரீட்சை போன்ற வினாத்தாள்களை பார்வையிட்டு விடைகான் விளக்கங்கள் பெறுகின்ற போது நிறைந்த பெறுபேறை பெற முடியும் என கூறி தற்சமயத்துக்கு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இன்னும் 5 வினாக்கள், அதாவது 36ல இருந்து 40 வினாக்களுக்கான விடைகள் இன்னொரு காணொலியில் பதிவேற்றம் செய்கின்றேன்.